இப்போ ஃப்ளிப்கார்ட் அப்புறம் அமேசானில் அவங்களோட ரிப்பப்ளிக் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்க போகுதுன்ற வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் அமேசானில் இருக்கிற பெஸ்ட் ஆஃபர்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே இது வரைக்கும் ரிவீல் பண்ணியிருக்க மொபைல் ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இது போல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஆஃபர் வந்து 13ஆம் தேதி 12ஆம் தேதி மத்தியானமே வந்து ப்ளஸ் ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன சேஞ்சுங்க என்னன்னா, நீங்க வீடியோ பார்க்குற இந்த டைம்ல ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 13ஆம் தேதி 12 AM பிளஸ் அப்புறம் பிரைம் யூசர்ஸ்க்கும் 13ஆம் தேதி மதியானம் 12 மணிலேருந்து நான் பிரைம் யூசர்ஸ்க்கும் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ என்ன ப்ராடக்ட்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு அது ஆஃபரில் கிடைக்கிற பட்சத்தில் நான் போஸ்ட் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ சொல்லியிருந்தீங்கன்னா ஆஃபரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேங்க. ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு ஆஃபர். இதுக்கு முன்னாடி என்ன கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். இந்த டைம் அமேசானில் எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து மொபைல் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்டே பிகஸ்ட் சேல் அப்படின்ற மாதிரி ஒரு சில டீல்ஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. இதில் OnePlus 13 ரெகுலர் ப்ரைஸான 65,000 அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்க போகுது. ஐஃபோனோட iPhone 15 55,500 அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்க போகுது. ஒருவேளை நீங்கள் டெலகிராமில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ரெகுலராக வர எல்லா தாறுமாறான ஆஃபர்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நானே பார்த்து நல்ல ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 இதை 30,000 இருந்து இப்போ 25,000 கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக 25,000 வாங்கிக்க முடியும். அதே மாதிரி சாம்சங்கோட M35 இதை வந்து 18,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளால 14,000 கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ரெட்மி A4 10,000 லான்ச் ஆச்சு. 5G மொபைல். ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 2 ப்ராசரோட வந்த மொபைல். இப்போ இது ஆஃபரில் நம்மளால் 8,300 ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே நல்ல டீல், 8,300 அப்படின்றது. அடுத்து போக்கோவோட X6 Neo இது இப்போ 13,000 சேல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கார்டு கூப்பன்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக 11,000 ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். அடுத்து ஹானரோட 200 இது வந்து 30,000 ப்ரைஸ் பக்கத்தில் வந்துன்னு நினைக்கிறேன். இப்போ 20,000 வாங்க முடியும். ஹானர் வாங்குறதுக்கு முன்னாடி லைட்டாக ரிசர்ச் பண்ணிட்டு வாங்கலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஐக்யூவோட Z9S சமயமாக நான் பண்ண வீடியோவில் கூட இது வந்து 20,000 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு வந்து 2,000 கம்மியாக கிடைக்குது கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக. கார்டு அப்புறம் கூப்பன், அதாவது 1,000 கார்டு டிஸ்கவுண்ட், 1,000 கூப்பன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18,000 ப்ரைஸ்க்கு கிடைச்சிடும். OnePlus 13R 43,000 லான்ச் பண்ணாங்க. சேலுக்கு 40,000 வரும்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்திருக்கு. அடுத்து சாம்சங்கோட S23 Ultra. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் S23 Ultra ரொம்ப நல்ல ப்ரைஸ் கட்டில் கிடைக்கும். ஏன்னா வந்து S25 Ultra வரப்போகுது அப்படின்னு. இங்கே இந்த மொபைலை 70,000 ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்க. இதனோட இப்போதைக்கு ப்ரைஸ் 75,000 இருக்கு. ஸோ இதை 70,000 ஒரு 5,000 டிஸ்கவுண்ட்ல எட்டு வராங்க. அடுத்து ஓப்போவோட F27 Pro 30,000 லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 23,400 கொண்டு வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டர். ஸோ அடுத்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி பிரைஸ் மொபைல்ஸ்க்கு போயிடலாம். அந்த OnePlus Nord CE 4 Lite 18,000 மொபைல் உங்களுக்கு வந்து 2,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களால் 16,000 வாங்க முடியும். அதே மாதிரி CE 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,000 மொபைல் 20,000 ப்ரைஸ்க்கு கிடைக்கும். ஸோ CE 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மொபைல் தான். CE 4 Lite கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெட்டர். இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus கொஞ்சம் பழைய மொபைலான OnePlus 12 சீரிஸ்லாம் நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ அது ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. அடுத்து சாம்சங்கே போயிட்டீங்க அப்படின்னா சாம்சங்கோட M15க்கு உங்களுக்கு வந்து ஒரு 500 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. 11,000 மொபைல் உங்களால் 10,500 வாங்க முடியும். சாம்சங்கோட M35 நான் சொல்லிட்டேன், அதை வந்து இப்போ 14,000 போட்டிருக்காங்க. நல்ல டீல். அடுத்து சாம்சங்கோட S24 Ultra இப்பவும் 1,02,000 ப்ரைஸ்க்கு நம்மளால் வாங்க முடியும். அது வந்து 1,15,000 சேல் ஆகிட்டு இருக்க மொபைல் இப்போ 1,02,000 ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் S25 சீரிஸ் லான்ச் ஆயிடுச்சுன்னா இன்னும் கம்மியாக கிடைக்கும். ஸோ பார்த்து பை பண்ணிக்கோங்க. அடுத்து எப்போ மாதிரி சாம்சங்கோட A சீரிஸ்லாம் இருக்குது. ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னாலுமே டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. A சீரிஸ் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. இது தவிர ஐக்யூவோட Z9 Lite உங்களுக்கு வந்து Z9 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500 சேல் ஆகிட்டு இருந்த மொபைல் இப்போ 9,250 கொண்டு வராங்க கார்டு கூப்பன் யூஸ் பண்ணுற மூலமாக. ஸோ 9,250 நல்ல டீல். அதே மாதிரி ஐக்யூவோட Z9X
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த மொபைல் 9,250 ரூபாய்க்கு இதையும் கொண்டு வராங்க. ரெண்டும் ஒரே பிரைஸில் கிடைக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து Z9X எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனில் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கார்டு இல்லாமல் என்னப்பா ஆஃபர் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் அடுத்து ஆஃபர் ஜோனில் அந்த ஆஃபர்லாம் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்காக தனித்தனியாக பெஸ்ட் மொபைல் வீடியோஸ் பண்ணும்போது அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஐக்கூவோட 12க்கு ரேட் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஐக்கூ 13 லான்ச் ஆயிடுச்சு. ஸோ ஐக்கூ 13 அதே 55,000 ரூபாய் ப்ரைஸில் தான் இருக்குது. ஆனால் வந்து 52,000 ரூபாய் ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும். ஐக்கூவோட நியோ 9 ப்ரோ இதுவும் 32,000 ரூபாய் ப்ரைஸ்லேருந்து 30,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். அது போக ஐக்கூவோட Z9S ப்ரோ இதுவும் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு மொபைல் 23,000 ரூபாய் ப்ரைஸில் இருக்கும். இப்போ 21,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. 21,500 ரூபாய்க்கு நல்ல டிஸ்கவுண்ட் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே, ஒரு நல்ல கேமரா, ஃபாஸ்டான ப்ராசர், அதாவது Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. பெரிய பேட்டரி இதெல்லாம் இருக்கணும்னா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரியல்மியில் தான் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே ரியல்மியோட GT7 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரியல்மியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் விலை கம்மியாக வாங்க முடியும். அதே மாதிரி தான் ரியல்மியோட GT60 இங்கே இவங்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் 27,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியல்மி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 24,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 2,500 ரூபாய் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது. ஸோ அதுதான் பெட்டர் டீலாக இருக்கும். இங்கே ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரியல்மியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். அது தவிர ரியல்மியோட Nazo 70 டர்போக்கும் விலை கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து எப்பவும் கிடைக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் வாங்க முடியும். ஓவராலாக டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக 17,000 ரூபாயில் இருக்கும். உங்களால் 14,500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அடுத்து ரெட்மியோட Note 14 சீரியஸ். இப்போ ரெட்மி பற்றி பேசுகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ரொம்ப ஒர்த் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெட்மியோட எல்லா மொபைல்ஸுமே நமக்கு வந்து போக்கோல அவைலபிளாக இருக்கிறதுனால விலை கம்மியாகவே கிடைக்கும். ஸோ அதனால் அதில் பார்த்துடலாம். ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த மொபைல் விலை கம்மியாக கிடைக்குதோ அதை பை பண்ணிக்கோங்க. ரெட்மியோட A4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி வாங்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து 4S Gen 4 Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 8,300 ரூபாய் ப்ரைஸ்க்கு பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டாண்ட் அலோன் வெர்ஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது நீங்கள் ஜியோவோட 5G மட்டும் தான் இப்போ இந்தியாவில் சப்போர்ட் பண்ணும். மற்ற சிம்லாம் 4G தான் சப்போர்ட் பண்ணும். ஜியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் இதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது தவிர லாவோட பிளேஸ் டியோ வந்து 15,000 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பெரிய ஆஃபரில் ரெகுலராக அந்த ஆஃபர்லாம் பார்ப்போம். மொபைல் ஆஃபர்ஸ்க்கு அடுத்து அவங்க கொடுத்துருக்கிறது ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் ஆஃபர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு PG-னோட ஏர் ஃப்ரையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,700 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட்டர்ஃப்ளையோட கவுட் 3 லிட்டர் குக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல ப்ரைஸாக இருக்குது. ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸை மென்ஷன் பண்ணி ஆஃபர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர என்னென்ன ஆஃபர் அப்படின்னு ஷேர் பண்ணல. ஸோ சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ். ஸோ இங்கே எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ்லையும் அதே கதை தான். நிறைய ப்ரைஸ் ரிவீல் பண்ணல. ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் ப்ரைஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நான் நல்லா இருக்க ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு சாம்சங்கோட டேப் S9 FE அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அதே மாதிரி போல்ட்டோட TWS அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 899 ரூபாய் இருக்குது. போட்டோட ஸ்டார்ம் கால் 3 அப்படின்ற ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு 999 ரூபாய் ப்ரைஸில் கிடைக்குது. இது தவிர ஹானரோட பேட் X8A உங்களுக்கு வந்து 11,300 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும், குறிப்பாக கேமராஸில் நிறைய பேர் விரும்பி எடுக்கிற சோனியோட சோனி ZV-E10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் மாடல் 52,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குது. இது வந்து நல்ல டீல். இது தவிர லேப்டாப்ஸ்க்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்றத இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. அடுத்து ஃபேஷன் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அது போக ஹோம் டெய்லி யூசேஜஸ், இது எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆஃபர் ரிவீல் பண்ணல. அதே மாதிரி ஹோம் அப்ளைன்சஸ்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஆஃபர்ஸ் எதுவுமே ரிவீல் பண்ணல. இந்த அளவு கம்மியாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி டேஷ் போட்டு காமிச்சிருக்காங்க தவிர பெருசாக ஆஃபர் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே கிரெடிட் கார்டு சேர்க்கும் போது ஒரு நல்ல ஆஃபர் இருக்க வாய்ப்பு இருக்குது. கூப்பன்லாம் நமக்கு வந்து பெரிய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ வந்ததுன்னா நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து டிவி ஆஃபர்ஸ். ஸோ டிவி ஆஃபர்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விவோட 55 இன்ச் டிவி 36,500 ரூபான்னு சொல்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் விவோ பார்க்குறதுக்கு பதிலாக சென்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் டிவி சமீபமாக வாங்கியிருந்தேன். 65 இன்ச் 31,000 ரூபா ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நிறைய சைனா டிவி அவைலபிளாக இருக்குது. அந்த டிவியில் ஒன் ஆஃப் த டிவி தான் இதுவும். இந்த ப்ரைஸில் 65 இன்ச் QLED அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. ஆஃபரில் வந்ததுன்னா லிங்க் ஷேர் பண்ணுறேன் டெலகிராமில், பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைசென்ஸ் நல்லாவே இருக்கும். இது வந்து 43 இன்ச் டிவியை 22,000 ரூபாய்க்கு தரோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி LG, சோனி, சாம்சங் இந்த டிவிக்கான ஆஃபர்ஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து வேறு எந்த டிவிஸ்க்கான ஆஃபர்ஸும் இது வரைக்கும் வரல. அடுத்து சின்ன எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ஸோ நிறைய நல்ல ஆஃபர்ஸ் இருந்தது. இதை வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டரான ஆஃபராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர சொல்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க. நான் அமேசானில் பெஸ்ட்டான எல்லா மொபைல் ஆஃபர்ஸ், அது தவிர வேறு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வருது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.